சினிமா என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளேயே போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னன்னா, எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான். நான் குறை சொல்லமா சொல்லல. சினிமாவுக்கு கூட என்னன்னா, 2 எழுத்து படம் வெற்றி பெற்றா எல்லா டைட்டிலும் 2 எழுத்துலயே வரும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றா பேய் படங்களா எடுப்பாங்க. அப்புறமா டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க. யோகி பாபு வேணும்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க. இப்படியே தான் நம்மளோட சினிமா துறை இருக்கு. அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி. ஆனா ஆடியன்ஸ் வந்து நல்ல கதைகளை இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய தளம், அட அசத்துறாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய குற்றம் 23 படம் வந்தப்போ செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள்ல வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பத்தி நான் கதை எழுதியிருந்தேன். அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து சார் இதை படம் பண்ணானாரு. அந்த கதையை பண்ணிட்டு நேரடியா ஒரு பிரபலமான ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு. சார் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் சார், இது நான் பண்ண விரும்பல, பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும், அதனால நான் இந்த செயற்கை கருத்தரிப்பு படத்துல நடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்தில் நடிச்சாரு. அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது. செயற்கை கருத்தரிப்பு நிலைகள் இப்பதான் இருக்கு, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. முதியோர் இல்லங்களும் கிடையாது, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களும் கிடையாது. ஆனா இன்னைக்கு 2 தான் இருக்கு. அதான் இங்க நடக்கக்கூடிய மோசடிகளை வச்சு எழுதின கதை வந்து பெருமைய வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தளம் புதிது, கதை புதிது, அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது.